தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஆத்துமாவிலே பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆத்துமாவிலே ஒரு கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பல சூழ்நிலை நிமித்தமாக, சரீரத்திலே பலவீனத்தின் நிமித்தமாக, மரண படுக்கையில இருக்கிற பிள்ளைகள், வியாபாரத்திலே நஷ்டத்தின் நிமித்தமாக, வேலை இல்லாத சூழ்நிலையின் நிமித்தமாக, இன்னும் பல சூழ்நிலைகள், திருமணம் நடைபெற முடியாமல் தடையா இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக, குடும்பத்திலே சமாதானமற்ற சூழ்நிலை நிமித்தமாக, குடும்பத்திலே போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது நிமித்தமாக, பல சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு பாரத்தோடு இருக்கிறவர்கள், மன கிளேசத்தோடு இருக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், இன்றைக்கு தேவன் அவர்களை எழுப்பும்படியாய், கர்த்தர் அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாததினாலே சோர்ந்து போய் இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. கர்த்தர் அவர்களையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆத்மாவிலே கலக்கத்தோடு இருக்கிறவர்கள், ஆத்மாவிலே ஒரு பாரத்தோடு இருக்கிறவர்கள், மன கிளேசத்தோடு இருக்கிறவர்கள், நெருக்கத்தின் பாதையிலே கடந்து போகிறவர்கள், பல சூழ்நிலையின் நிமித்தமாக ஆண்டவரே, பல வேதனையான காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, சஞ்சலத்தையும் பாடுகளையும் அனுபவித்து ஆண்டவரே, ஆத்மாவிலே பலன் இல்லாதபடிக்கு, ஆத்மா தேவனை தேட முடியாதபடிக்கு சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த காரியம் இன்னும் நடைபெற முடியாமல் இருக்கிறதோ, சரீரத்தில் பலவீனத்தோடு இருப்பார்களானால், மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்குமானால் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க. எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுத்து ஆத்துமா கலிகூறத்தக்கதாய், ஆத்துமா மகிழத்தக்கதாய், ஆத்துமாவில ஒரு சந்தோஷம் கொள்ளத்தக்கதாய், ஆத்துமா தேவனை அண்டிக் கொள்ளத்தக்கதாய் இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.